பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் மீட்கப்பட்ட 29 கையடக்க தொலைபேசிகள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பரவும் செய்தி. போலீஸ் விளக்கமளிப்பு. ஊழல் மோசடி விசாரணைகளை குழப்புவதே எதிரணியின் நோக்கம். அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. யாழில் பிரபல பாடசாலையில் மாணவிகள் மீது ஆசிரியர் அங்கசட்டை கண்டுகொள்ளாத நிர்வாகம். பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 29 கையடக்க தொலைபேசிகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் ஏ மற்றும் டி ஆகிய பிரிவுகளில் உயர் பாதுகாப்பு குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வார்டுகளில் சிறைச்சாலை புலனாய்வு மற்றும் தந்திரோபாய பிரிவு மற்றும் போலீஸ் சிறப்பு பணிக்குழு என்ற கூட்டு சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது 29 கையடக்க தொலைபேசிகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட வார்டுகளில் கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தேமட்டகொட சாமிந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையிலும் ஒரு கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மற்றும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான வெலே சுதா மற்றும் மீதிகம ருவான் ஆகியோரின் அறைகளிலும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்தியா இதற்கு பின்னால் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவரத்ன நாடாளுமன்ற உயர் பதவிகள் குறித்த குழுவிடம் தெரிவித்ததாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என போலீஸ் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் அதனை கடுமையாக மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்த ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவரத்ன 2025 10ஆம் மாதம் 8ஆம் திகதி அன்று நாடாளுமன்ற உயர் பதவிகள் குறித்த குழுவின் அழைப்பை தொடர்ந்து ஆஜராகி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாகவும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாம் கூறவில்லை எனவும் திட்டவட்டமாக வலியுறுத்தினார். மேலும் இத்தகைய தவறான செய்திகளை பரப்புவோர் மீது விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரவி செனவரத்னவின் சட்டத்தரணிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொருவராக கைது செய்யப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கின்றன. முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளை குழப்புவதே அவர்களின் நோக்கமாகும். இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இளஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் பதிலளிக்கப்பட்டுள்ளது. செயற்பாட்டு ரீதியில் அவர் அவரது நடவடிக்கைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிலவுக்கு இது குறித்த சட்டம் தொடர்பில் அனுபவம் இருப்பதாக நம்புகின்றோம். இதற்கமைய நாடாளுமன்றத்தில் அரசமைப்பு சபையின் ஊடாக இடம்பெற்ற தேர்வு மோசடியானது என்றால் அந்த நியமனத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியும். அதுவே சரியான அணுகலாகும். அதனை விடுத்து ஆங்காங்கு விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஊழல் மோசடிகள் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொருவராக கைது செய்யப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் மீது அவதூறு பரப்புவதன் ஊடாக காமன்பில போன்றோரின் தேவை என்ன என்பது தெளிவாகின்றது. லஞ்ச ஊழல் குறித்த விசாரணைகளை குழப்புவதே இவர்களின் நோக்கமாகும் என்று தெரிவித்தார். யாழில் பிரபல பாடசாலை ஒன்றில் தரம்பாத்தில் கல்வி கற்கும் பெண் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் அங்கே சேட்டையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை நிர்வாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ் நகர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையில் தரம்பாத்தில் கல்வி கற்கும்
மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் தொடர்ச்சியாக அங்கே சேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் சில மாணவிகள் பெற்றோர் பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திய நிலையிலும் பாடசாலை நிர்வாகம் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக மாணவிகளுக்கு நடந்த அநீதி தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டு அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை மறித்து அடாவடியில் ஈடுபட்டதாக 8 பேரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர். அரியாலை பகுதியில் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்துக்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அந்த பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர். இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் அங்கிருந்தவர்களோடு பேச்சுக்களை நடத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்தை செல்ல மக்கள் அனுமதித்தனர். இந்த நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அந்த பகுதியில் உள்ள தமது காணி ஒன்றில் கழிவுகளை கொண்டு வந்த போது அவர்களின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவடியில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என குற்றம் சாட்டி 8 பேரை கைது செய்துள்ளனர். அரியாலை பகுதியை குப்பை மேடாக்கும் முயற்சியை தடுக்க போராடியவர்களை போலீசார் பொய்க்குற்றம் சாட்டி கைது செய்துள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். தமது பிள்ளைகளை வாழ்விட்டு உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு நபர் ஒருவரால் வற்புறுத்தப்பட்டு வருவதாக அரசடி மக்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் இன்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். முறைப்பாட்டில் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பிரதேச வாழ் மக்களது இயல்பு வாழ்வையும் உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு தருமாறு தெரிவித்துள்ளனர். முறைப்பாட்டை மேற்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள் குறித்த நபர் நீண்ட காலமாக பல்வேறு சமூக விரோத குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறைக்கும் சென்று வரும் ஒருவர். எமது அரசடி பகுதியில் வாழ்வெட்டு சம்பவங்கள் இவரது பின்னணியில் தான் நடைபெற்று வருகின்றது. இவை குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனால் நாம் நாளாந்தம் பெரும் துன்பங்களுக்கு உள்ளாகி வருகின்றோம். இந்த நிலையில் அண்மையில் அரசடியில் குறித்த சட்டவிரோத நபரால் வெளியூரில் இருந்து சிலர் வரவழைக்கப்பட்டு வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எமது பிள்ளைகள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு நடவடிக்கையில் இறங்கினர். இதன்போது ஒருவர் காயங்களுக்குள்ளானார். இதை காரணமாக வைத்து எமது 7 பிள்ளைகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இந்த நிலையில் தான் எமது பிள்ளைகள் மீது தேவையற்ற வகையில் சோடிக்கப்பட்ட வழக்குகள் போலீசாரால் பதியப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியே இன்று மனித உரிமை காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் என்று தெரிவித்தனர்.